என் செல்லக் குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கிறது. இன்று இந்த பொன்னான புதன்கிழமையில் உன் வீட்டில் இந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தியே தீருவேன். நிச்சயமாக இன்று நீ தவறவிட்டால் அதற்கு நான் ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது. எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் புலம்புகின்ற இந்த நேரங்களில் எல்லாமும் சரியாக நடக்கிறது எனும் பொழுது அதை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக உன் வாழ்க்கையை வழிநடத்தி வர வேண்டும். உனக்காக இந்த வராகி துணை இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி என்னவென்று நீ உணர வேண்டும். இன்று இந்த விடியல் பொழுது உன் வாழ்க்கைக்கான பொழுது, உன்னை தேடி வருகின்ற உண்மைக்கான பொழுது, உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உறக்கச் சொல்கின்ற பொழுது, உன்னிடத்தில் நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வருவது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கெல்லாமும் இனி உனக்கு நல்ல பலன் ஒன்று நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. எந்த நாளும் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய தேவைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கான நல்ல தருணத்தை தரக்கூடிய நேரம். ஒரு நொடியில் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைத்த வாழ்க்கை மீண்டும் துளிர்க்க தொடங்கும். எல்லா விஷயங்களும் மீண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சரியாகவே நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்தையும் நாம் யோசிக்கின்ற இந்த பொழுதுகள் இனி உனக்கு எப்பொழுதும் முழுக்க முழுக்க நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் எதிர்பார்த்திட முடியாத சில நல்ல விஷயங்களும் பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும். எப்பொழுதும் என் பிள்ளையின் முகத்தில் இருக்கின்ற கவலை நீங்கி என் பிள்ளையினுடைய முகத்தில் சந்தோஷம் மலரும். இது உன் வாழ்க்கை என்ற ஒரு உணர்வு நிச்சயமாக உனக்குள் தானாகவே கிடைத்துவிடும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற முழுமையான ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் உன்னிடத்திலேயே நிறைந்து நிற்கும். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பதற்றம் விலகி நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். தனக்கான நன்மைகளை தானே உருவாக்க முடியும் என்ற ஒரு சிந்தனை வந்துவிடும். இத்தனை நாளும் என்னவாகிவிட்டது என்று நாம் யோசித்த விஷயங்கள் இனி இப்படித்தான் என்ற ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும். அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பாடங்களை சரியாக கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் நாம் இருக்கும் இது போன்ற தருணங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இதுவரை உனக்கு நான் கொடுத்திட்ட சில விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும். என் பிள்ளைக்கு சில தருணங்கள் இனிமேலும் வேதனையின் உச்சத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவில்லை என்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு எண்ணத்தையே விட்டு விடுவாய். அந்த அளவிற்கு உன்னுடைய மனது
மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இனி என்னவானாலும் நீ நினைத்தது போல உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ நினைத்தது போல உனக்கான நன்மைகளும் உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும். உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பலனை சரியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் என் பிள்ளைக்கு சரியான ஒன்றை சொல்லிக் கொடுப்பதை புரிந்து கொள்வாய். சரி, எல்லாமும் ஒருபுறம் இருக்க, இனி உனக்கு இந்த வாழ்க்கை எதை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லிவிட்டால் நமக்கு நடக்குமா? அவள் நமக்கு எதை தரப்போகிறாள் என்றெல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து உண்மையாகவே வருந்தியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதில் எல்லா உண்மைகளும் நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உனக்கான தேவைகளில் அத்தனை விஷயங்களிலும் உன் மனதிற்கு தோன்றும் உண்மைகள் எல்லாமும் உனக்கே என்று சரியாக வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் எப்பொழுதும் புரிந்து கொண்ட சில விஷயம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கும் அந்த தைரியத்தை நான் ரசித்திருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் சட்டென்று விட்டுவிடாமலும் பின்வாங்கி விடாமலும் பல முயற்சிகளை செய்து நாம் முன்னேறிவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நான் ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்த்திருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரினுடைய உணர்வுகளை காயப்படுத்தி அவரினுடைய இதயத்தை நாம் உடைத்தோமானால் அப்பொழுது அந்த மனது உடைந்து போய் அவர் ஒரு சொட்டு கண்ணீர் துளியை வடித்து விட்டால் கூட அவர், அதாவது நீ யாரை காயப்படுத்தினாயோ அவர் உன்னை மன்னிக்காத வரை, நீ வருத்தப்படும் பொழுது அவர் உன்னை மன்னிக்காத வரை தெய்வமும் உன்னை ஒருபோதும் மன்னிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒருபோதும் அதற்கு மாறாக நன்மைகளை செய்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் வருந்தினாலும், நீ கலங்கி நின்றாலும், உன் தவறை நீ ஒப்புக்கொண்டாலும் அதை அவர்கள் ஒப்புக்கொள்ளாதவரை, அதாவது அவர்கள் சரியென்று சொல்லாதவரை நிச்சயமாக தெய்வம் உன்னை மன்னிக்காது. அதற்கான எதிர்விளைவுகள் ஒவ்வொன்றும் கொடூரமாக இருக்கும். அதை தெரிந்து கொண்டுதான் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் நீ அமைதியாக இருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எது நடந்தாலும் நீ யோசிக்கும்படி இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னிலையில் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி அடுத்த நிகழ்வுகள் உனக்கு சாதகமாக மாறும் பொழுது உன்னை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையை இனி உறுதியாக கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளியே அழைத்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென நான் எல்லாவற்றையும் உணர்த்துகின்ற இந்த நேரம் இனி உன்னிடத்தில் நின்று உன்னை யாரென்றும்
உனக்கான தேவைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களோடு நாம் வாழ்ந்து காட்டுகிறோம். நல்ல புரிதலோடு நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உணர்ந்து காட்டுகிறோம் எனும் பொழுது இனி எல்லாமுமே உனக்கு சரியானதாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த இரகசியங்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து வைத்துக்கொள். மனதில் இருப்பதை அப்படியே பேசிவிடும் என் குழந்தை. மற்றவர்களைப் போல உள்ளொன்றும் வைத்தும் புறமொன்றும் நடிக்கின்ற குணம் இல்லாத என் பிள்ளை, தாயிடமிருந்து நல்வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடத்தில் நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் என்று ஒவ்வொன்றிலும் உன் மேன்மையைத்தான் நீ உணர வேண்டுமே தவிர தேவையில்லாத ஆராய்ச்சியும் தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. நடப்பது என்னவென்று நாம் புரிந்து கொண்ட இந்த காலம் முழுக்க இனி எல்லாமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. பல காலமாக நீ வைத்திருக்கின்ற பிரார்த்தனை ஒன்று, பல காலமாக இந்த தெய்வத்தின் முன்னிலையில் நீ வைக்கின்ற பிரார்த்தனை ஒன்று நிச்சயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் உனக்கு தேற்றி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதிலுமே நாம் சில விஷயங்களை எப்பொழுதும் மனதார நம்பி விடுகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கையில் நமக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறது என்றால், அதற்கான ஒரு கஷ்டம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அப்பொழுது அதிகமாக உடைந்து போய் விடுகின்றோம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதிர்பார்ப்புகள் உனக்கு அதிகமாக இருந்ததனால்தான் உன்னுடைய மனது அந்த நேரத்தில் உடைக்கப்பட்டது. எது நடந்தாலும், யார் வந்தாலும் போனாலும் எல்லாவற்றையும் சரியாகத்தான் நீ பார்க்க வேண்டும். தலையில் தூக்கி வைத்து ஆடுவாயானால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு மிகுந்த மனவேதனைகளும் உனக்கு மிகுந்த மன கஷ்டங்களும் நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்லும் இது போன்ற நேரங்கள் இனி உன்னை நிச்சயமாக என்னவென்று தேற்றும், உன்னை கட்டாயமாக என்னவென்று புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயாக. நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமைக்கும் நாம் எதிர்கொள்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும். நாம் ஆசைப்படுவது நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக எதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளைக்கு சட்டென்று சில விஷயங்கள் புரிய வரும். சட்டென்று சில விஷயங்கள் என்னவென்று உனக்கு உணர வரும். எப்பொழுதும் என் பிள்ளை யோசிக்கின்ற பல உண்மையான விஷயங்களுக்கு
நிச்சயமாக சேர்த்து வைத்த பல நன்மைகள் இனி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நீ என்ன சொன்னாலும், யார் எப்படி இதை மறைத்தாலும் முடியாது. இனி உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சரியான புரிதலில் நீ எல்லா விஷயங்களையும் மன நிறைவோடு நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு தான் நான் இருப்பேன் என்ற உத்திரவாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எந்த ஒரு உண்மைகளையும் நிச்சயமாக நீயும் விட்டுவிட மாட்டாய். சம்பாதிக்கும் நாளில் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கையில் பணம் இருக்கும் பொழுது பொறுப்பு இன்னமும் அதிகமாகிவிடும். ஆசைகளை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையின் தேவைகளை சமாளிக்க போராடுகின்ற ஒரு போராட்டம்தான் அதிகமாக இருக்கும். அதற்காக மெனக்கெடுகின்ற விஷயங்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கும். இதையெல்லாமும் தெரிந்தும் புரிந்தும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்தும் நாம் எப்பொழுதும் சரியான விருப்பங்களோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வந்தோமானால் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும். எப்பொழுதும் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை புரிந்து கொள்ள முடியும். அத்தனையிலும் நம் வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டு விட்டோமானால் எதிர்வருகின்ற நாட்கள் எல்லாவற்றையும் நமக்கு சரியாகவே எடுத்து சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஏற்ற பலனை தந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை இழந்து உன்னுடைய சந்தோஷத்தை இழந்துவிட்டு நீ எப்பொழுதும் வருத்தம் கொண்டு நிற்காதே. நடக்கும் விஷயங்கள் நல்லதே, எப்பொழுதும் நன்மைகளே என்று நீ உணரும்படியான ஒரு நிலையை இனி உனக்கு தெய்வம் கொடுக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பில் நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நீ ஒருபோதும் மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக எடுத்துச் சொல்லும் இந்த காரியங்கள் அத்தனையிலும் நீ எப்பொழுதும் போல இனி உன்னை கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு துணையென்று யாரும் இல்லையே என்று வருந்துவதை விட உனக்காக இருக்கும் தெய்வத்தின் அன்பை துணை கொண்டு நீ வாழ்கிறாய் என்பதில் உறுதியாக இருந்தாலே போதும். எதற்கும் நாம் யாரையும் நம்பி இங்கு இனிமேல் ஏமாந்து விட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே போதும். இனி எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் உன்னை சார்ந்து, உன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்து எது உனக்கு நிரந்தரமானது என்பதனை புரிந்து அது உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அடுத்து வரும் நிலைகளில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வரும் நல்ல நேரத்தை நீயாகவே செதுக்கி விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உண்மைகளில், உனக்கான தேடல்களில், உனக்கான தேவைகளில் நீ எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து உண்மைகளை உணர்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயங்களையும் இனி யோசித்து நாம் கலங்குவதை விட எல்லாமும் நல்லதற்கே என்று நாம் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அது போதும். இனி வேறு எதற்காகவும்
நீ ஏக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். எதற்காகவும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் நான் சொல்லும் விஷயங்கள் உன் மனதில் பதியட்டும். எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.